பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையோ சூறாக்கள் ஓதுறோம், அதற்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளைய தினமுமே நினைவுபடுத்த வேண்டும்னு சொல்லி கொடுத்த சூறா தான் இந்த சூறா. ஆனால் அந்த சூறாவை யாரும் கண்டுகொள்றதே இல்லை. குர்ஆன்லேயே வைத்து ரொம்ப சிறிய சூறா இதுதான். சொல்லப்போனால் குல்ஹுவல்லாஹு சூறாவை விடவும் சின்ன சூறான்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ சின்ன சூறா. அதை நம்ம தொழுகையிலையும் மோதலாம், தொழுகை இல்லாத நேரத்தில், அதாவது நம்ம ரக்காயத்திலையும் மோதலாம், ரக்காயத்தில் இல்லாட்டினாலும் நம்ம தனியாகவும் மோதலாம். இதனுடைய பலன் அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரியதாக இருக்கும். ஒரு மனிதனை திருத்தக்கூடிய பலன்களை கொண்ட ஒரு சூறாவா இருக்கு. இதை ஒருவர் ஓதி நேர்வழி பெற்றால் போதும், அவர்களுக்கு ஈருலக செல்வங்களுமே கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த சூறா தான் அஸ்ரி சூறா. வல் அஸ்ரி இன்னல் இன்சானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வல் அஸ்ரி சூறா இருக்கு பாருங்க. அந்த சூறாக்கு தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு பார்க்க போறோம். அந்த சூறாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அல்லாஹ் ஒரு 4 விஷயத்தை அதுல சொல்லிட்டான். என்ன 4 விஷயம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் அந்த 4 விஷயத்தை அந்த சூறால வச்சிருக்கானா, இப்ப ஒவ்வொரு நல்லதையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருந்தா நம்ம ஒவ்வொரு சூறால போய் எல்லாத்தையும் தேடி தேடி ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஆனா ஒரே சூறாலே ஒரு மனிதனுக்கு இதை நீ கடைப்பிடி, டெய்லியோ ஒரு நாளுடைய 24 மணி நேரமோ, ஒரு நாளுடைய ஒவ்வொரு நிமிஷமோ, உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியும் அப்படின்ட்டா நம்ம அந்த ஒரு சூறாவை மட்டும் ஓதி, அந்த ஒரு சூறாவை மட்டும் மனப்பாடம் பண்ணி, அந்த ஒரு சூறாவை மட்டும் புரிஞ்சு, அந்த ஒரு சூறாவை மட்டும் அமல் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் இந்த வல்லஸ்ரீ சூறா. இந்த வல்லஸ்ரீ சூறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 விஷயம் கொண்டிருக்குன்னு நம்ம சொன்னோமா. அதுல முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சொல்றான் வல் அஸ்ரி இன்னல் இன்சானு லஃபி உஸ்ரு. அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? சத்தியமா சொல்றேன்ப்பா, மனுஷன் நஷ்டத்துல இருக்கான்ப்பா. நஷ்டத்துல இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் ஜெயிக்காதவன், அதாவது வெற்றி பெறாதவன் தான், தோல்வி பெறக்கூடியவன் தான் ஒரு நஷ்டத்துல இருக்கக்கூடியவன். அப்ப நஷ்டத்துல இருக்கிறான்னா அவனுக்கு இம்மையும் தோல்வி, மறுமையும் தோல்வி, தேவையானது எதுவும் கிடைக்காது, ஒரு செல்வமும் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன் அல்லாஹ் அப்படி சத்தியம் செஞ்சு சொல்றான் நஷ்டத்துல இருக்கிறான்னு பார்த்தா, அல்லாஹ் ஒரு சில விஷயத்த சொல்றான். அதுல எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 4 விஷயம் சொல்றேன். அந்த 4 விஷயத்தை செய்யறவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க வெற்றியாளர்கள். அந்த 4 விஷயத்தை செய்யாத மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே நஷ்டவாளிகள் நல்லா சொல்றான். அப்ப அந்த ஜெயிக்கக்கூடிய 4 பேருடைய தன்மை என்னன்னு பார்க்கும்போது, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஷாலிஹாத். அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா யாரெல்லாம் ஈமான் கொள்ளலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க? தோத்துருவாங்க, நஷ்டத்துலதான் இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்றான். ஈமான்னா என்ன? உறுதியான நம்பிக்கை. எந்த ஒரு நொடியும் அல்லாஹுக்கு தவிர வேற யாருக்கும் அந்த இடத்த கொடுக்கக்கூடாது. அல்லாஹுவை மட்டும் நம்பணும் நம்ம. ஆனா இப்ப இருக்கிறவங்கள்ட்ட ஈமான் ரொம்ப பலவீனமா இருக்கு. அல்லாஹையும் நம்பிக்கிறாங்க, மற்றதையும் நம்பிக்கிறாங்க, சிறுக்கான விஷயத்தையும் செஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய காரியத்துல இருக்கக்கூடிய பிதஅத்துகள் தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் ஒரு எல்லை மீறி சிறுக்கா போயிடும். அல்லாஹுவை தவிர அந்த பொசிஷனை நம்ம வேற யாருக்கும் கொடுத்துடவே கூடாது. என்ன பண்ணிக்கிறாங்க? அல்லாஹ் வணங்கிக்கிறாங்க. அது போக என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த மாந்திரிகம், சூனியம், இதுலயும் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சிடறாங்க. மனிதர்களை நீங்க எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி எதை எடுத்தாலும் என்ன பண்ணிடுறாங்க? அல்லாஹுடைய பொசிஷனை மற்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட ஈமான் இருக்காது. அல்லாஹ் சொல்றான், அப்படி இருக்கிறவங்க நஷ்டவாளி ஆகுவாங்க. ஆனா ஈமான் கொண்டவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க நல்லா சொல்றான். அடுத்தது அமிலு ஷாலியாத். ஈமான் மட்டும் பத்தாது, 2வதா அமிலு ஷாலியாத், நற்செயல்களை செய்யணும். நீங்க நான் நல்லவன் சொல்லிட்டு நல்லதே செய்யாம இருக்கக்கூடாது. நற்செயல்கள்னா என்னது? தீனுடைய விஷயத்திலையும் துன்யாவுடைய விஷயத்திலையும் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்வது. அடுத்தது 3வது வத்வாசோ பில் ஹக் வத்வாசோ பிஸ் சப்ர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹக்கு, உண்மையை கொண்டு நம்ம சத்தியத்தை என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் உபதேசித்து வாழணும். அதாவது நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? அவங்க நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களாங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ஏவணும், நல்லதை ஏவணும், கெட்டதை தடுக்கணும் நல்லா சொல்கிறான். அதே மாதிரி 4வதா சப்ரு, அதை பொறுமையோடு செய்யணும்னு நல்லா சொல்கிறான். ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கங்கிறக்கா நீங்கள் போய் அவங்கள அடிச்சிடக்கூடாது. உங்களுக்கு அந்த உரிமையை எல்லாம் கொடுக்கல, பொறுமையோட தான் சொல்லணும். அப்போ உண்மையின் பக்கம் நிற்கிறதும், உண்மையை எத்தி வைக்கிறதும், அதுக்கப்புறம் தீமையான விஷயத்துலேருந்து தடுத்து நன்மையான விஷயத்தை பொறுமையோடு ஏவுறது 4வது விஷயமா இருக்கு. அப்போ இந்த 4ஐயும் ஒருவர் கடைபிடித்தா அவர்கள் இம்மை மறுமையுடைய செல்வத்தை பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள். அவர்கள் தான் லாபம் உள்ளவர்கள், இல்லாதவர்கள் நஷ்டவாளிகள் நல்லா சொல்றான். இந்த சூறாவை தினந்தோறும் ஓதி அதன்படி நடந்துவாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும்.